இந்த நாள்ல நம்ம மத்தியில இருக்கிற சக்கரவர்த்தி அண்ணன் இந்த 2ஆம் நாள் முகாமின் முதல் செய்தியை நம்ம வழங்குவார்கள். அண்ணன் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். எல்லாம் அண்ணனை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? விவேகானந்தர் அவர்கள் இளமையும் துடிப்பும் நிறைந்த 100 இளைஞர்களை தாருங்கள், இந்திய தேசத்தை மாற்றி காட்டுகிறேன். இளமையும் துடிப்பும் நிறைந்த ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களை நான் பார்க்கையில இந்திய தேசத்தினுடைய மாற்றம் எனக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த ஹலோ 2014 ஆயத்த செய்தியாக, அதாவது இந்த 3 நாள் நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாக நாம் பார்க்க இருக்கிற காரியம் 3 முக்கியமான காரியங்கள், 3 சின்ன வார்த்தைகள், சின்ன காரியங்கள், ஆனால் மிகுந்த பொருள் தரக்கூடிய, அனைவராலும் விரும்பக்கூடிய 3 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். சான்ஸ், சூஸ், சேஞ்ச். சான்ஸ், சூஸ், சேஞ்ச். சான்ஸ் வாய்ப்பு, சூஸ் தெரிந்தெடு, சேஞ்ச் மாறிடு. சான்ஸ் வாய்ப்புகள், சூஸ் தெரிந்தெடுப்பு, சேஞ்ச் மாற்றம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் மிகவும் பிடித்த வார்த்தை சான்ஸ். வாழ்க்கையில தோற்று போன ஒரு நபர், அதிகமா சக்சஸ பார்த்துடாத ஒரு நபர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, பிரதர் எனக்கு சான்ஸ் கிடைக்கல பிரதர், எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படல. என் நண்பனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவன் அதை பயன்படுத்தி பெரிய ஆளாயிட்டான், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல. Every single person in this world needs chance. நாம் எல்லோருக்கும், இங்க இருக்கிற அனைவருக்கும் தேவையான ஒரு காரியம் சான்ஸ். அது படிப்பாகட்டும், வேலையாகட்டும், தன்னுடைய வாழ்க்கையாகட்டும், எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு காரியம் சான்ஸ். அதே போல சேஞ்ச், மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கடந்த அமெரிக்க எலெக்ஷன்ல ஒபாமா தன்னுடைய பிரச்சார பீரங்கியாய் வைத்திருந்த வார்த்தை சேஞ்ச். அவர் நாட்டு மக்களிடம் வேற எதையுமே சொல்லல. சேஞ்ச், we need change. நமக்கு மாற்றம் தேவைப்படுகிறது, நாம் மாற வேண்டும். 10 ஆண்டுகள் ஜார்ஜ் புஷ் ஆட்சியில் இருந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. ஒபாமா சேஞ்ச் என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அந்த நாட்டினுடைய அதிபரானார். டெல்லியில கூட கடந்த சட்டசபை தேர்தலில் நடந்தது அதுதான். டெல்லி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினர். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியின் மூலமாக நான் ஒரு மாற்றத்தை தருகிறேன், I will bring a change, உங்கள் வாழ்க்கையில் என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று முழங்கின போது அந்த மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை விரும்புகிறோம். We need change. நமக்கு நல்ல வாய்ப்புகள் தேவைப்படுகிறது, நமக்கு நல்ல மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய தேர்ந்தெடுப்பு. நம்முடைய தேர்ந்தெடுப்பு, our choosing. ஒரு நல்ல வாய்ப்பை நாம் தேர்ந்தெடுக்கும் போதே அது ஒரு மாற்றமாக மாறுகிறது. 2004ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்து, பாகிஸ்தான் இந்தியா வந்து இருந்துச்சு. சௌரவ் கங்குலி கேப்டனா இருந்த சமயம் 5 மேட்ச் கொண்ட அந்த சீரீஸ்ல முதல் 4 மேட்ச்லயும் இந்தியா படுதோல்வியை சந்திச்சிச்சு. அப்படி ஒரு தோல்வி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கங்குலிக்கு உலக கிரிக்கெட் அரங்கத்துல இருந்து மிகப்பெரிய கிரிட்டிசிசம். இனி கங்குலி கேப்டனா இருக்க கூடாது, கங்குலி இந்திய அணியிலிருந்து எடுத்துருங்க. கடைசி ஒரு நாள் போட்டி, கங்குலிக்கு நிர்பந்தமான நிலை. இந்த போட்டியிலாச்சும் நான் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். இதுவரைக்கும் நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் டீம் 300 ரன்ஸ் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய ஸ்கோர் எடுத்திருக்காங்க. நம்ம இந்த மேட்ச்ல 5வது ஓடியில கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு நிலையில இருந்தோம். இந்தியா முதல் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது. முதல்ல சேவக்கும் சச்சினும் இறங்கினார்கள். நல்ல இந்திய பிளேயர்ஸ் முடிவு பண்ணிட்டு இறங்கினாங்க, இந்த மேட்ச்ல நம்ம கண்டிப்பா ஒரு 350 அடிச்சாகணும், அப்பதான் பாகிஸ்தானுக்கு நாம நெருக்கடி கொடுக்க முடியும், நாம ஜெயிக்க முடியும்.
சச்சின் சேவக்கும் ஒரு உறுதியோட இறங்கினாங்க. நல்லா விளையாண்டாங்க. 4-6 ஆரம்பத்தில் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்தியாவுக்கு காத்திருந்தது. சொற்ப ரன்களை சச்சின் ரன் அவுட் ஆயிட்டாரு. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. சச்சின் அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான் இந்தியா. வரிசை அடுத்து வரவங்களாம் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. கங்குலிக்கு நிர்பந்தமான நிலை. அடுத்து யாரை இறக்குவது? விக்கெட் விழாம தடுக்கணும். அதே சமயத்துல ரன்னும் எடுத்தாகணும். டிராவிட இறக்குனா விக்கெட் விழாது, ஆனா ரன் சேராது. 250 ரன்ல தான் இருக்க முடியும். சச்சின் கங்குலிக்கு ஒரு நிர்பந்தமான நிலை. யாரை இறக்குவது? ஒன் டவுன் யார் இறங்கி விளையாடுவா? அப்போது அவர் கண்ணில் ஒரு இளைஞர் படுகிறார். 4 ஆட்டங்கள்ல விளையாண்ட ஒரு இளைஞர். இதுவரை அந்த இளைஞர் 4 ஆட்டம் தான் விளையாண்டு இருக்கிறாரு. அந்த இளைஞன்ட்ட போறாரு. Will you take the chance to step down at one down? உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன். 3வது ஆட்டக்காரரா இறங்கி விளையாடுகிற அந்த வாய்ப்பை தருகிறேன். அந்த வாய்ப்பை நீ எடுத்துக்கிறியா? அந்த இளைஞன் யோசிக்கிறான். அவன் 5வது 6வதாக இறங்கி விளையாடக்கூடிய ஒரு நபர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஒன் டவுன் இறங்கி விளையாடணும். ஆனா அவன் சற்றும் யோசிக்காம கங்குலி தந்த அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறான். He chose to play at one down. அவன் தேர்ந்தெடுக்கிறான். நான் ஒன் டவுன் இறங்கி விளையாடுறேன். அந்த இன்னிங்ஸ்ல இந்தியா அடிச்ச ரன் 358. அந்த இளைஞன் அடித்த ரன் 148. அந்த இளைஞன் நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிற, நமக்கு எல்லாரும் பிடித்திருக்கிற மகேந்திர சிங் தோனி. ஒரு சின்ன வாய்ப்பு, நன்றா யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன வாய்ப்பு, a small chance, when he correctly chooses, அதை சரியாய் தெரிந்தெடுக்கையிலே அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. மிகப்பெரிய மாற்றம். இன்றைக்கு தோனி கேப்டன் ஆனார் என்றால் அது வந்து சின்ன சான்ஸை சூஸ் பண்ணதுனால, ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்தினதுனால. இன்னைக்கு இந்தியா T20ல ஜெயிச்சிருச்சு, வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிருச்சு, சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சிருச்சு. எந்த கேப்டனாலும் அச்சீவ் பண்ண முடியாத காரியத்தை தோனி அச்சீவ் பண்ணி இருக்கிறாரு. ஒரு சிறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம். எனக்கு அருமையான சகோதரரே, நம்முடைய வாழ்க்கையிலும் வாய்ப்புகள் வருகிறது. நாமும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமா? கடவுள் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். நம் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்பதற்காக, நாம் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். நாம் அந்த வாய்ப்புகளை தெரிந்தெடுக்கிறோமா? வேதத்தின் அடிப்படையிலிருந்து 2 எடுத்துக்காட்டுகளை இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தாவீது. 1 சாமுவேல் 17. அந்த அதிகாரம் முழுக்க நீங்க வீட்டுக்கு போய் ஃப்ரீயா வாசிச்சு பாருங்க. அதுல என்ன வரும் அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் ஒன்று இருக்கிறது. கவனிங்க, இஸ்ரேல் தேசம் ஒன்று இருக்கிறது. இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். பெலிஸ்தியர்ல ஒரு பெரிய அரக்கன் ஒருத்தர் இருக்கான், ஒரு ஜெயிண்ட் இருக்கான். அவன் பேர் என்ன? கோலியாத். கோலியாத்தோட ஹைட் தெரியுமா? 6 முழம் என்று வேதத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இது சரியாக 9 feet 9 inches, கிட்டத்தட்ட 10 அடி உள்ள ஒரு அரக்கன். He is a giant. அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறான். இஸ்ரேல்ல ஏதாவது ஒரு ஆம்பளை இருந்தா வந்து என்ன சண்டை போட்டு ஜெயிங்க, முடிஞ்சா என்ன தோக்கடிங்க. எங்க பில்ஸ் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரரா இருக்கும். என்ன தோக்கடிக்க முடியலன்னா இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலே எனக்கு அடிமையாயிருங்க. இஸ்ரேல் தேசமே நடுங்குகிறது. சவுல் ராஜா ஒரு வீரன் தான், அவன் ஒரு நல்ல போராளி. சவுல் ராஜா பயப்படுகிறான். கோலியாத்தை எதிர்ப்பதா? நாட்டில் இருக்கிற யாராவது போய் கோலியாத்தோட சண்டை போடுங்க, நான் உங்களுக்கு நிறைய பரிசு தரேன், போய் கோலியாத்தோட சண்டை போடுங்க. நாட்டில் ஒருத்தரும் ரெடியா இல்ல. தாவீது சின்ன பையனா இருக்கான், இளைஞன். அவனுக்கு அந்த விஷயம் கூட தெரியல. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த விஷயத்தை சொல்றது கூட யாரும் இல்லை. வேதத்தை பார்த்தீங்கன்னா அவன் அந்த விஷயத்தை கேட்கிறப்ப அவனை சுத்தி இருந்தவங்க அவனை விரட்டுறாங்க. உனக்கு என்ன இங்க வேலை? கோலியாத்தை எடுத்து நீ சண்டை போட போறியா? போ. டேவிட் ஹாஸ் an open opportunity. தாவீதுக்கு ஒரு திறந்த வாய்ப்பு காத்திருந்தது. கோலியாத்தை எதிர்ப்பது கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் தாவீது கோலியாத்தை எதிர்ப்பது என்று முடிவு செய்கிறான். இம்பாசிபிள் திங், நடக்கக்கூடாத ஒரு காரியம், நடக்க முடியாத ஒரு காரியம்.
ஆனால் தாவீது தன் தெரிந்தெடுப்பை அந்த இடத்துல நிகழ்த்துகிறான். ஒரு சரியான தெரிந்தெடுப்பு. நான் இந்த கோலியாத்தை முறியடிப்பேன், நான் இந்த கோலியாத்தை நிச்சயமாய் தோற்கடிப்பேன் என்று ஒரு முடிவு எடுக்கிறான். நடந்தது என்ன நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு சிறிய கான்கண்ணினாலே கோலியாத்தை வீழ்த்தி அவனை கொன்று இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று தருகிறான். நடந்தது என்ன? அந்த தாவீது என்னவா மாறினாரு? ராஜாவாக மாறுறாரு. ஒரு சாதாரண மேய்ப்பன், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன், ஒரு சிறிய வாய்ப்பு. ஊர்ல இருக்க யாருக்குமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு தெரியல, யாருக்குமே அந்த சான்ஸை யூஸ் பண்ண தெரியல. ஆனா தாவீது அந்த ஒரு கடினமான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறான். அதன் மூலம் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆடு மேய்க்கிற அரண்மனைக்கு போறான். அரண்மனையில் அவன் சிறிது நாட்கள் அவன் ராஜாவாக மாறுகிறான். ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சரியான தெரிந்தெடுப்பு அவன் வாழ்க்கையை மாற்றுகிறது. தாவீதுடைய வாழ்க்கை மாறியது அவனுடைய தெரிந்தெடுப்பின் மூலம். அதே போல இன்னொரு நபர் வேதத்தில் நான் பார்க்கிற இன்னொரு நபர் யோசேப்பு. ஆதியாகமம் 41. அதையும் வீட்டில் போய் வாசிக்கங்க, பொறுமையா வாசிக்கங்க. அந்த ஆதியாகமம் 41 முழுமையா. அங்க இளைஞனாக இருக்கிற யோசேப்புக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருகிறது. என்ன வாய்ப்பு என்று பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய கனவை விளக்க வேண்டும். பார்வோன்னா எகிப்து ராஜா. அந்த எகிப்து ராஜாவினுடைய கனவை யோசேப்பு விளக்க வேண்டும். என்ன கனவுன்னு அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். யோசேப்பு இருக்கக்கூடிய நிலையை, எந்த சூழ்நிலையில அந்த யோசேப்பிற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கையில, அந்த சான்ஸ் கிடைச்சப்ப யோசேப்பு எங்க இருந்தாரு? ஜெயில இருந்தார். He is in prison. ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், தேவனுக்கு பயந்த ஒரு இளைஞன் சிறையில் இருக்கிறார். என்ன குற்றத்துக்காக? என்ன குற்றத்துக்காக? ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. அவனுக்கு ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. அவன் வேலை பார்த்த வீட்டின் எஜமானியிடம் தவறாக நடந்து கொண்டான் என்ற ஒரு கேவலமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவனாய் சிறையில கைதியா இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு அது ஒரு கேவலமான குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அது ஒரு பொய் குற்றச்சாட்டு. அது ஒரு பொய் குற்றச்சாட்டு. யோசேப்பு எந்த தவறும் செய்யல. அவன் மீது பொய்யா குற்றம் சுமத்துறாங்க. அவன் எஜமானி என்ன தவறா நடந்து கொண்டான் அப்படின்னு அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஒரு வாலிபனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம எல்லாரும் சமீபத்தில் நியூஸ்ல பார்த்திருப்போம். தருண் தேஜ்பால் என்று கூட தெகல்காவினுடைய சீஃப் எடிட்டராக இருந்த ஒருவர். தெகல்கா பத்திரிகை இந்தியாவிலே 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக பல ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த ஒரு பத்திரிகை. ஜேர்னலிஸ்ட் மத்தியில இந்த தேஜ்பால் ஒரு பெரிய ஹீரோ. தெகல்கா பத்திரிகையினுடைய சீஃப் எடிட்டர். இந்திய பொலிட்டீஷியன்ஸ ஒரு காலத்துல விரல் விட்டு ஆட்டினவர். மிகப்பெரிய கட்சிகள்லாம் இந்த தேஜ்பாலை கண்டா மிரளும். நடந்தது என்ன? அவன் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. தான் கூட வேலை பார்க்கிற ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் அது நிரூபிக்கப்படல, இன்னும் அது விசாரணையில தான் இருக்கு. அந்த தருண் தேஜ்பாலுடைய இமேஜ் மொத்தமும் சரிஞ்சு போச்சு. ஒரு ஹீரோ அப்படின்னு எந்த மாஸ் மீடியா, எந்த ஜேர்னலிசம், எந்த பத்திரிகை துறை அவரை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்ததோ, அதே பத்திரிகை துறை 2 நாட்களில் அவருடைய மொத்த இமேஜை குலைத்து விட்டது. அவர் தான் வேலையில விட்டுட்டாரு. அவருடைய வாழ்க்கை நிர்கதியாய் நிற்கிறது. ஒரு சிறிய குற்றச்சாட்டு. யோசிப்பும் அப்படிதான் இருக்கா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் யாராவது கூப்பிட்டு, தேஜ்பாலை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கேட்பாங்களா? ஆனா யோசிப்புக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. இந்த சூழ்நிலையிலும் பார்வோனுடைய கனவை விளக்க எகிப்து தேசத்துல யாருமே இல்ல. அந்த ராஜா தேடுறாரு எகிப்து தேசம் முழுவதும், என் கனவை விளக்க யாராவது ஒருத்தர் இருக்கீங்களான்னு. ஒருவரும் இல்ல. கடைசியாக அந்த வாய்ப்பு யோசேப்பிட்ட வருது. யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு. கனவை விளக்க வேண்டும். என்ன பண்ணணும்? கனவை விளக்க வேண்டும். யோசேப்புக்கு இன்னொரு பேரே சொப்பனக்காரன்.
கனவு காண்றவன் ட்ரீமர். நல்லா கனவு காணுவான், நல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான், விளக்குவான். ஆனா இங்க அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவன் அந்த கனவை விளக்கணும் இல்ல. அவன் இதுக்கு முன்னாடி 3 தடவை சொப்பனங்களை விளக்கி இருக்கான். வேதத்துல 3 முறை சொப்பனங்களை விளக்கி இருக்கான். முதல் முறையாக ஆதியாகமம் 37:5-8. அந்த 37:8வது வசனத்தை நீங்க பாத்தீங்க என்றா நான் வாசிக்கிறேன். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல் தடவை அவன் யாருக்கு கனவை விளக்குறான்? சகோதரர்களுக்கு விளக்குறான். அண்ணா நல்லா கவனிங்க, நான் ஒரு கனவு கண்டேன். நம்ம எல்லாம் அறுவடை செஞ்சு நம்மளுடைய அரிக்கட்டை வச்சிருக்கிறோம். உங்க எல்லாரோட அரிக்கட்டும் என்னோட அரிக்கட்டை வந்து வணங்குதுன்னு. இந்த கனவை கேட்டோன்னா அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் கோவம். ஏய், நாங்க வந்து உன்னை வணங்கணுமா? வேதம் சொல்லுது, அவன் கனவின் நிமித்தமும் அவன் வார்த்தையின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல் முறை கனவு விளக்குறப்பே அவனை பகைக்கிறாங்க. அவன் கனவுக்காகவே அவனை பகைக்கிறாங்க. அதை விளக்குனதற்காகவே அவங்க பகைக்கிறாங்க. அதனாலதான் அவன் எகிப்து தேசத்திற்கு அடிமையாகவே கொண்டு வரப்படுறான். அவன் சகோதரர்களால் தான் எகிப்து தேசத்திற்கு அடிமையாகவே கொண்டு வரப்படுறான். இரண்டாவதாக அவர் ஒரு தடவை கனவை விளக்கியிருக்காரு. ஆதியாகமம் அதே அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதை அவன் தன் தகப்பனுக்கும் அவன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இரண்டாவது ஒரு கனவு காண்றார். அதை போய் அப்பாட்ட சொல்றாரு. 12 நட்சத்திரம் பார்த்தேன், சூரியன் சந்திரனை பார்த்தேன். 11 நட்சத்திரமும் சூரியன் சந்திரனும் அந்த ஒரு குட்டி நட்சத்திரத்தை வணங்குதுப்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்றாரு. அப்பா சொல்ற, அடே பொடிப்பையா, நாங்களா சேர்ந்து ஒன்ன பண்ணுவோம் வணங்குவோமோ? நீ அவ்வளவு பெரிய ஆளோ என்று கடிந்து கொள்ளுகிறான். யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான பையனே யோசேப்பு தான், மிகுந்த செல்ல பையன். அப்படிப்பட்ட அப்பாட்ட இருந்தே அவன் ஒரு திட்டு வாங்குறான். கடிந்து கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது முறை கனவை விளக்கிய போது. மூன்றாவது முறையாக கூட ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம். நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுமையாய் வாசித்தீர்கள் என்றால் அங்க 3வது முறையா கூட யோசேப்பு கனவை விளக்குறாரு. அப்போ அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறார், பிரசன்ட் சிச்சுவேஷன், சிறைச்சாலையில் இருக்கிறார். அங்க ராஜாவினுடைய வேலைக்காரர்கள் 2 பேருக்கு கனவை விளக்குறார். மிக சரியாய் விளக்குகிறார், மிக சரியாய் விளக்குகிறார். விளக்கிட்டு அந்த ராஜாவோட வேலைக்காரன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. இப்ப நான் சொன்னது நடந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ. என்ன கேட்கிறாரு? நான் சொன்னது நடந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்ன நினைச்சுக்கோ. அந்த வேலைக்காரன் அவரை மறந்து விடுகிறான். எந்த வேலைக்காரன் யோசேப்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அந்த கனவை விளக்க பெற்றானோ, அந்த வேலைக்காரன் என்ன பண்றான்? யோசேப்பை அடியோடு மறந்து விடுகிறான். 3 முறை கனவை விளக்கி யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் பகைக்கப்படுகிறான், அவன் கடிந்து கொள்ளப்படுகிறான், அவன் கைவிடப்படுகிறான். இந்த சூழ்நிலையில ராஜா அவனை கனவை விளக்க கூப்பிடுறாரு. ஒரு நல்ல சான்ஸ் தான், ஒரு நல்ல சான்ஸ் தான். ஆனால் அவன் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? பொய்யான குற்றம். இதுவரை வாழ்க்கையில் எதுவுமே அவனுக்கு பாசிட்டிவா நடக்கல, தொடர் தோல்விகள், ஒரு தவறும் செய்யாதவன். ஒருவேளை அவன் தவறு ஏதும் செய்திருந்து இந்த தண்டனை அவனுக்கு கிடைத்திருக்குமானால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு தவறு கூட செய்யாமல் வாழ்க்கையிலே தொடர்ந்து அடிகளை பட்டுக் கொண்டிருக்கிறவன் நாம் என்றால் கட்டாயம் சோர்ந்திருப்போம். என் அண்ணனுக்கு கனவை விளக்கி என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல, எங்க அப்பாட்ட போய் கனவை சொல்லி என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல, கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கனவை சொல்லி அவனுங்க தப்பிச்சாங்க, அவங்களும் எனக்கு எதுவும் பண்ணல, நான் ராஜாவுக்கு போய் எப்படி கனவை விளக்குவேன்? எனக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? நம்முடைய சிந்தனை ஒருவேளை இப்படிதான் இருந்திருக்கும். நமக்கு வர வாய்ப்புகளை நாம இப்படிதான் தட்டி கழிக்கிறோம். ஆனா யோசேப்பு யோசிக்கல.
ஆனா யோசேப்பு யோசிக்கல. யோசேப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார். He chose the chance. அந்த வாய்ப்பை அவன் தேர்ந்தெடுக்கிறார். பார்வோனுக்கு முன்பாக கூட சொல்லுகிறார். நடந்தது என்ன? தெளிவாக அந்த சொப்பனத்தை விளக்குறாரு. பார்வோனுக்கு புரியுது. அந்த கனவு பார்வோனுக்கு புரிஞ்சிடுது. பார்வோன் யோசேப்ப எகிப்தினுடைய பிரைம் மினிஸ்டராக, பிரதம மந்திரியாக, தனக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவராக வைக்கிறார். ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு கடினமான சூழ்நிலையில வந்த வாய்ப்பு. ஒரு சாதாரண சூழ்நிலையில நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாது. பொய்யாய் குற்றம் சுமத்தப்பட்டு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து மன இறுக்கத்தின் மத்தியிலே இருந்த யோசேப்புக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. முதலாவது நாம் பார்த்தோம், தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு. யோசேப்புக்கு தன் சிறையிருப்பை மாற்ற ஒரு வாய்ப்பு. இவர்கள் இருவரும் சரியாய் தேர்ந்தெடுக்கிறார்கள். மிக கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் மிக சரியாய் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கண்டுகொள்கிறார்கள். இன்று நாமும் கூட நம் தேர்ந்தெடுக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இன்று நாமும் கூட நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு வாய்ப்பு. நமது கோலியாத்தை வீழ்த்த வேண்டும். நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும். You need your chance. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சான்ஸ் தேவை. You need your chance to beat your Goliath. உன் வாழ்க்கையில உனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை நீ முறியடிக்க வேண்டும். உனக்கு ஒரு வாய்ப்பு தேவை. தேவன் அந்த வாய்ப்பை தருகிறார். நம்ம வாழ்க்கையில கோலியாத் யார் தெரியுமா? நம்மளுடைய பயம், வாழ்வை குறித்ததான பயம். இன்றைய இளைஞர்களுக்கு அவர்களுடைய கோலியாத் அவர்களுடைய பயம். வாழ்க்கையை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், வாழ்க்கையை குறித்து சிந்தித்தால் அவர்கள் பயப்படுகிறார்கள். படிப்பை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், படிப்பை பற்றி நினைத்தால் படிப்பை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். பிசாசு ரொம்ப தெளிவா இந்த இளைஞர்கள் மத்தியில இந்த பயத்தை விதைச்சிருக்கிறான். இந்த பயம் அவங்களை பிடிக்கப்பட்டுருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் நம்ம லைஃப் பத்தி திங்க் பண்ண மாட்டாங்கிறோம்? ஏன் இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம்? லைஃப் பத்தி யோசிச்சாலே கவலை வந்துருது, இல்ல பயம் வந்துருது. நீங்கள் பயத்தை முறியடிக்க வேண்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையை கொடுத்த கரிசனையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. சுரேஷ்னு சொல்லி ஒரு பையன் இருந்தானா. அவன் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவனுக்கு அவங்க அப்பா ஒரு பேஸ்கெட் பால் வாங்கி தந்தாரான். அந்த பேஸ்கெட் பாலோட தான் எப்பவும் ஸ்கூலுக்கு போவான், வருவான், பையில வச்சிருப்பான், தட்டி 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 விளையாண்டுக்கிட்டே இருப்பான். அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாய்க்கு இந்த சுரேஷ் பாலோட இருக்கிறத பார்த்தாலே பிடிக்காது. அந்த சாயங்காலத்தில் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு அப்படியே தட்டிட்டே வரப்ப அந்த கொலை குலைக்கும், சம கொலை குலைக்கும். சுரேஷை பார்த்தோம், அந்த பாலை பார்த்தோம். சுரேஷ் அப்படியே தட்டிட்டே வந்து அவங்க வீட்டுக்கு போவான். கொல்லப்புறத்தில் அழகாக கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல அப்படியே தட்டி 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 விளையாண்டுட்டு இருப்பான். பக்கத்தில் ஒரு ஃபென்ஸ், ஒரு வேலி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த நாய் இருந்து அதை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும், குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வேலி பூட்டப்பட்டிருக்கும், ஒரு கதவு இருந்து அது பூட்டி இருக்கும். அதனால இந்த நாயினால அந்த பக்கம் வர முடியாது. குலைச்சிக்கிட்டே இருக்கும். சுரேஷையும் அந்த பாலையும் பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான் அந்த நாய்க்கு. ஒரு நாள் சுரேஷ் ஸ்கூல் விட்டு வந்தான். அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இவன் பின்னாடி போய் வீட்டு கொல்லப்புறத்தில் போய் பாலை தட்டி விளையாண்டுக்கிட்டே இருந்தான். திடீர்னு பார்த்தா நாய் உள்ள வந்துருச்சு. அந்த ஃபென்ஸ் கதவு திறந்து இருந்திருக்கு. சுரேஷ் கவனிக்கல. நாய் உள்ள வந்துருச்சு. பாலை தட்டிட்டு இருக்கிறவன் நாயை பார்த்த உடனே அந்த பாலை அப்படியே போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திட்டான். கதவை சாத்தினவனுக்கு மூச்சு இறைச்சி, சரி இப்போ இந்த நாய் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஓட்ட வழியாக பார்த்துருக்கான். நாய் என்ன பண்ணுதுன்னு. நாய் அந்த பாலை சுற்றி 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 கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நாய் கையில் பால் மாட்டினா அப்புறம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
அது ஒரு பேஸ்கெட் பால் மாத்தினேன். சுரேஷுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு, இந்த நாய்க்கு ஏன் மேல கோவம் இல்ல, நான் பால் விளையாடுறது தான் பிடிக்கல. அப்படிதான் அந்த சுரேஷ் தான் நாம சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. நம்ம சந்தோஷத்தை எப்படியாவது எடுத்து போட்டுறதுங்கிறது தான் அவனோட வேலையே. நம்ம தேவ சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மளை சந்தோஷமா இருக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறாரு. இது மகிழ்ச்சியின் ஆண்டு. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆனா பிசாசு என்ன செய்ய விரும்புறது இல்ல, தேவ சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிற நம்மள சந்தோஷமா இருக்க விரும்புறது இல்ல. நம்முடைய சந்தோஷத்தை பிடுங்குவதே அவனுடைய தலையாய நோக்கமா இருக்கிறது. பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், படிப்பை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், வாழ்க்கையை குறித்த பயம். அருமையான தம்பி, இந்த கால வேளையில நான் ஒரு காரியத்தை மட்டும் உனக்கு உறுதியா சொல்ல முடியும். உனக்கு இந்த ஹேலோ ஒரு நல்ல வாய்ப்பு. உன் பயத்தை முறியடிக்க, உன் கோலியாத்தை தோற்கடிக்க இந்த ஹேலோ ஒரு நல்ல வாய்ப்பு. சிறிய வாய்ப்பு, ஆனால் நீ பயன்படுத்திக்கொள். உன் கோலியாத்தை முறிய அடி. உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை காண்பாய். வாழ்க்கையில நீ மிகப்பெரிய மாற்றத்தை காண்பாய். இரண்டாவதாக நாம பார்த்தோம், யோசேப்பினுடைய சிறை இருப்பை மாற்றினான். சிறையிருப்பு. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் சிறையிருப்பு. பாவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரும் பார்க்கலன்னா என்ன வேணாலும் செய்யலாமோ, லைட் ஆஃப் பண்ணிட்டா ஏஞ்சி ஆடலாமோ, சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதுக்குலாம் விசில் அடிக்கலாமோ. பாவம் உன்னை இது போலதான் என்ஜாய் பண்ண வைக்கும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை. நீ உனக்கே தெரியாம ஜெயில தான் இருக்க. If you are doing sins, if you are being a sinner, நீ பாவியா இருந்தா நீ சிறையில தான் இருக்க. தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். உன் சிறையிருப்பை மாற்ற தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். சரியாய் தெரிந்தது. உன் சிறையிருப்பை மாற்று. எங்க பார்த்தாலும் பாவம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்னைக்கெல்லாம் சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது ஒரு பாவமே இல்லை. அது என்ன தப்பு? நாங்க என்ஜாய் தானே பண்றோம், சந்தோஷமா தானே இருக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? 40 வயதுக்குள்ளாய் உன் வாழ்க்கையை ஆடி அடங்கிவிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கொள். பாவம் சிறையிருப்பு. சந்தோஷமா இருப்பதை போன்ற தோணலாம், ஆனால் அந்த சிறையிருப்பில் நீ சிக்கிக் கொண்டார் வாழ்க்கை நிர்கதியில் போய் முடியும். சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. பாவத்திற்கு அடிமையா இருந்த எவனும் வாழ்ந்ததில்லை. என்கிட்ட ஒரு அண்ணன் அவரோட பர்சனல் ஒரு காரியத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் இளைஞனா இருந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் ஸ்கூலிங் முடிச்சிருக்காரு. காலேஜ் போய் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில், சென்னையில் இருக்கிற ரொம்ப பேர் பெற்ற ஒரு தனியார் பல்கலைக்கழகம், எல்லாருக்குமே தெரியும். அந்த யூனிவர்சிட்டியில் போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு, பிஇ ஜாயின் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள் அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவருக்கு போதைப் பொருள் பயன்படுத்துகிற பழக்கம் வந்துருச்சு. எல்லாமே ஹை கிளாஸ் பசங்க, எல்லாருமே பணம் நிறையா இருக்கிறவங்க, தினம் தண்ணி போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் ஒரு இடத்துல கூடுவாங்களா, நல்லா ட்ரக் யூஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போயிடுவாங்களா. ஒரு நாள் இந்த அண்ணனால சரியான நேரத்துக்கு போக முடியல. ஸோ மித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பார்ட்டியை. எல்லாம் ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் ஒரு 1 hour லேட்டா போயிருக்கிறாரு. இவர் போய் கண்ட காட்சி அலங்கோலமான காட்சியா இருந்திருக்கிறது. அவர் நண்பர்களை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். ஐயோ, இப்படிப்பட்ட வெட்கக்கேடான செயலையா நாமும் செய்து கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலேயா நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் அவருக்கு தெரியல. ஒரு நாள் யூஸ் பண்ணாம சுயநினைவோடு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பார்க்கிறப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கு. கதறி அழுது இருக்கிறார். நிர்பந்தமான வாழ்க்கை. பாவத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்தினுடைய வழி தெரியாது. என்னைக்கு அது நம்மை ஆட்கொள்கிறதோ, என்னைக்கு அது நம்மை முற்றிலும் சிறைப்பிடிக்கிறதோ, அன்னைக்கு நிர்பந்தமான வாழ்க்கைக்கு நேராக தள்ளப்படுவோம். பிரியமான தம்பி, நல்லா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை சந்தோஷமா இருப்பது, ஆனால் வாழ்க்கை பாவத்திற்கு அல்ல. வாழ்க்கை கட்டாயமாய் பாவத்திற்கு அல்ல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு இன்சிடென்ட். போலீஸ் கமிஷனர் ஸ்கூல் பிரின்சிபால்ஸை கூப்பிட்டு அறிவுரை வழங்கினார்னு இருந்துச்சு.
போலீஸ் கமிஷனர் எதுக்கு காலேஜ் பிரின்சிபல்ஸை பார்த்து, ஸ்கூல் பிரின்சிபல்ஸை பார்த்து எதுக்கு மீட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி நியூஸை ஃபர்தராக படித்தேன். மதுரையில் ஒரு இடத்துல திருட்டு செயல்கள் அதிகமாக நடந்துட்டு இருந்திருக்கு. கொலை நடந்திருக்கு, வழிப்பறி நடந்திருக்கு. போலீஸுக்கு யூஸ்வலாக அவங்க சந்தேகப்படுற நபர்களில் விசாரிச்சு பார்த்துருக்குறாங்க. அவங்களாம் யாரும் திருடலை. ஸோ போலீஸ் ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப ட்ரிக் பண்ணி யார் அந்த கொள்ளைகளை நடத்துறது, யார் அந்த வழிப்பறிகளை நடத்துறதுன்னு பிடிச்சிருக்கிறாங்க. 6 வாலிபர்களை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த 6 வாலிபர்களில் 2 பேர் பாலிடெக்னிக் பசங்க, 2 பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பசங்க. சுகபோகமா இருப்பதற்காக, உல்லாசமா இருப்பதற்காக கொள்ளையில கூட ஈடுபடுறாங்க. போலீஸே அதிர்ந்து போகுது. இன்னைக்கு வாலிபர்கள் என்னாச்சு? இளைஞர்கள் பாவத்துக்கு சிக்கி சிக்கி அதுல இருந்து வெளியில வர முடியாம அவங்க கிரிமினல்ஸா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. காலேஜ்ல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்வழிப்படுத்துங்க. இன்று பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிற நமக்கு, இன்று இந்த சிறையிருப்புல இருந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். தேவன் ஒரு பெரிய வாய்ப்பை தருகிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தினோம் என்றால் கட்டாயமாய் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். உங்க முன்னாடி இன்னும் சான்ஸ் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு சூஸ் பண்ண விருப்பம் இல்லை, நான் இப்படியே இருக்கதான் ஆசைப்படுறேன். இப்படியே எத்தனை நாள் இருக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள் கோலியாத்தை முறியடிக்க ஒரு வாய்ப்பு, உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தேவன் தருகிறார். இந்த ஹேலோ 2014 கட்டாயமாய் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உனக்கு தரும். வருகிற நிகழ்ச்சிகளில, வருகிற செய்திகளில தேவன் கட்டாயமாய் உன் சிறையிருப்பை மாற்றுவார். நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவன் வாய்ப்பை கொடுக்கையிலே நீ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவன் முதல் முறையாக ஆதாமுக்கு தந்தது நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தின் கனி. ஆனா ஆதாம் சூஸ் பண்ணது தீமையை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:13-14 சொல்லி இருக்கிறாரு, கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போற வாசல், அழிவுக்கு போகிற வாசல். அது எப்படி இருக்குமா? பெருசா இருக்கும். அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இவங்களாம் இந்த தேவன் தந்த வாய்ப்பை பயன்படுத்த தெரியாதவர்கள், அவர்களுடைய கோலியாத்தை முறியடிக்காதவர்கள், அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றாதவர்கள். நீங்க எப்படி இருக்க போறீங்க? அநேகரோட சேர்ந்து பெரிய வழியாக இருக்கிறது என்று சொல்லி நேரா கேட்டுக்கு போக போகிறீர்களா? அல்லது ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது. அதனுடைய கொஞ்சம் பேர் தான் உட்பிரவேசிக்க முடியும். தங்களுக்கு தந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்கள் தாவீதை போல, யோசேப்பை போல, உங்களை போல. நீங்க எந்த சைடு இருக்க போறீங்க? தாவீது ஓகே, யோசேப்புக்கு சரி. எனக்கு என் வாழ்க்கை மாறுமா? கண்டிப்பாய் மாறும். உன் வாழ்க்கை கண்டிப்பாய் மாறும். தேவன் தருகிற வாய்ப்பை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். You have to choose. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன். அவனால எப்படி ராஜாவாக முடியும்? இம்பாசிபிள். பட் அவர் God, the Lord, Yahweh, He is specialist in impossible. அவர் முடியாத சூழ்நிலையிலே சிறப்பாய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நீ உன் வாழ்க்கையை பார்த்து என் வாழ்க்கை வாழவே முடியாதுன்னு நீ நினைக்கலாம், என் வாழ்க்கையில என்னால திரும்பவே முடியாதுன்னு நீ நினைக்கலாம். ஆனால் நீ தேவனை சார்ந்து இருக்கையில, தேவ உதவியோடு கூட நீ தேர்ந்தெடுக்கையில கண்டிப்பாய் மாற்றம் பெறும். இந்த தாவீதுக்கும் யோசேப்புக்கும் இருந்த ஒற்றுமை. தாவீது கோலியாத்தை வீழ்த்தையில தேவனை நம்பினான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கோலியாத்தை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது நம்பினான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலையும் தேவ நம்பிக்கை. யோசேப்பு ராஜா முன்னாடி போய் கனவை விளக்க போனையில, நீ இந்த கனவை விளக்கிறியா யோசேப்பு அப்படின்னு ராஜா கேட்கல. யோசேப்பு சொன்ன பதில், நான் அல்ல,
தேவனே உத்தரவு அருள்வா. நான் யாரை சார்ந்து வாழ்றேன்? தேவனை சார்ந்து வாழ்றேன். தேவன் எனக்கு விளக்கத்தை கொடுப்பா. நீ தெரிந்தெடு. தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவா, கட்டாயமாய் மாற்றுவா. யாக்கோபு, யாக்கோபுக்கு அர்த்தம் தெரியுமா? பேருக்கு எத்தன், திருடன், ஃப்ராட். ஆனால் தேவன் யாக்கோபை அழைக்கிறார். யாக்கோபு தேவனை பின்பற்ற தீர்மானிக்கிறான். அவன் அதை தேர்ந்தெடுக்கிறான். யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகிறான். 12 கோத்திரம் அவனிடத்தில் வருகிறது. கோத்திர பிதா, ஃபாதர், பெரிய ஆசீர்வாதம். தேவன் கொடுத்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்ததால். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பவுல். அவர் ஒரு அக்யூஸ்ட், மர்டருக்கு ஹெல்ப் பண்ணவர், ஒரு கொலை குற்றத்துக்கு அவர் உடந்தையா இருந்தவர். அவருக்கு தேவன் ஒரு வாய்ப்பு தருகிறார். பவுல் மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறுகிறார். மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறுகிறார். பேதுரு, பேதுரு ஒரு பின்மாற்றக்காரன், எதிலுமே நிலையில்லாதவன். கடல்ல பாதி தூரம் நடந்தானா விழுந்துருவான். இயேசு கிறிஸ்துவ பிடித்தப்ப கூடவே இருந்தான். ஆனா காவலாளிகள் கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்துவ எனக்கு யாருனே தெரியாதுன்னு பின்மாறி போனவன். தேவன் ஒரு வாய்ப்பு தருகிறார். தேவன் ஒரு வாய்ப்பு தருகையில பேதுரு மாறுகிறான். பேதுரு தெரிந்தெடுக்கிறான் தேவனை பின்பற்றுவது என்று. ரத்த சாட்சியாய் மறிக்கிறார். ஆதி திருச்சபையினுடைய பாறை பேதுரு, ஒரு திருச்சபையினுடைய பாறை பேதுரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுடைய நிலை எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் உங்களை ராஜாவாக உயர்த்துவா. தேவன் உங்களை பிரதம மந்திரியாக உயர்த்துவா. தேவன் உங்களை மிகப்பெரிய ஊழியக்காரராக மாற்றுவார். சபையினுடைய பாறையாக மாறுவீர்கள், நீங்கள் சரியாய் தேர்ந்தெடுத்தால். சரியாய் தேர்ந்தெடுங்க. தம்பி, இந்த கால வேளையில உங்க முன்னாடி நான் ஒரு வேண்டுதலா கூட கேட்கிறேன். சரியாய் தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கையில தவறான தேர்ந்தெடுப்பு வாழ்க்கையை நிர்கதிக்கு நேராய் கடந்து செல்லிவிடும். வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, தேவனுக்கென்று அர்ப்பணித்து உங்கள் கோலியாத்தை வீழ்த்துங்கள். உங்கள் சிறையிருப்பை மாற்றுங்கள். அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ராஜாவாக போகிறீர்கள். நீங்கள் பெரிய சாதனையாளராக மாறப் போகிறீர்கள். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். 18 வயதான இளைஞன் பாவத்தின் பிடியிலே சிக்கி பாவத்திலிருந்து விடுதலையே பெற முடியாத சூழ்நிலையில, மன டிப்ரெஷன்ல, மன அம்சத்தாகி இனி தற்கொலை மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் 18 வயசுல தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நான் தான். தற்கொலை மட்டுமே சிந்தையாயிருந்தது. பாவத்திலிருந்து வெளியே வர வழியே தெரியல. பட் God, the Lord Jesus Christ came to me. உன் பாவத்துக்கு நான் பரிகாரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தர, எஞ்சி வாத்தமின்னு சொன்னார். நான் ஒரு ஆண்டவர் அறியாத மத பின்னணியிலிருந்து வந்தவன். என்னுடைய பெயர் சக்கரவர்த்தி ஐயப்பன். என் ஆண்டவருக்குள்ள நடத்தின அண்ணன்கள்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. நான் இருந்த நிலை ஒரு மோசமான நிலை. கோலியாத்தை எதிர்க்க முடியாதவனாய், சிறையிருப்பை மாற்ற முடியாதவனாய் இருந்தேன். உன்னிடம் இடை பெற்றா. 2004 உங்களை மாதிரி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணேன். 2014 உங்கள் முன்பாக நிற்கிறேன். என் வாழ்க்கையை மாற்ற தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாத. சற்று யோசிப்போம். தலைகளை தாழ்த்துவோம். யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். பக்கத்தில் பார்க்காதீங்க, பேசாதீங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க ப்ளீஸ். தேவன் ஒருவரை மாத்திரம் பாருங்கள். தேவன் ஒருவரை மாத்திரம் பாருங்கள். நமக்கு தேவன் வாய்ப்புகளை தருகிறார். தேவன் வாய்ப்புகளை தருகிறார். நாம் மாற வேண்டும் என்பதற்காக, நாம் மாற வேண்டும் என்பதற்காக நாம் மாறுகிறோமா? அண்ணா, இது வரைக்கும் 2-3 ஹாலம் வந்துட்டேனே, என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. எப்படி இருக்கும்? நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் எப்படி இருக்கும்? தேர்ந்தெடுப்பது உன்னுடையதல்லவா? தேவனை பின்பற்ற நீ தேர்ந்தெடுத்தாயா? இன்றைக்கு முடிவு. நான் தேவனை பின்பற்ற தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது, எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு விஷயம், உங்கள் கோலியாத்தை முறியடிக்கலாம்.
தேவனை நம்புங்கள். உங்கள் கோலியாத்தை முறியடிக்கலாம். உங்கள் பயத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விரட்டலாம். உங்கள் சிறையிருப்பை மாற்றலாம். உங்கள் பாவ வாழ்க்கை மாறும். தேவனை நம்புங்கள். தேவன் வாய்ப்புகளை தருகிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் மாறும் முன்னே அந்த வாய்ப்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள். பெரிய மாற்றத்தை பெற்றிருங்கள். ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு சிறிய தேர்ந்தெடுப்பு, மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். சரியாய் தேர்ந்தெடுங்கள். அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இப்போதும் கூட ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவராய் ஆண்டவரே, ஒவ்வொரு காயும் பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை சரியாய் தேர்ந்தெடுக்க தேவன் உதவி செய்யுங்க. இம்மட்டும் நீ தந்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. இப்போதும் நீ தருகிற வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வாய்ப்புகளை நாங்கள் வீணாக்கிட கூடாது ஆண்டவரே. இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தணும் ஆண்டவரே. இந்த வாய்ப்புகளை நாங்கள் தெரிந்தெடுக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இவர்கள் இந்திய தேசத்திற்கு ஆண்டவரே, உலகத்திற்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. என் தேவனை இடைப்படுங்க. ஒரு வாழ்க்கையில் இடைப்படுங்க. மீட்பர் அச்சரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.